இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க. இயேசுவே நீ வாழ்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், 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 இயேசுவே நீரே எங்கள் ஆயர், 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 இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு. இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர், இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர், இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர், இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர், இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர். இயேசுவே நீரே எங்களை மன்னிப்பவர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord, Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. praise the Lord. இயேசுவில் அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இதோ நமது மத்தியிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த உயிருள்ள பிரசன்னமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வடிவிலே நமது முன்பாக தோன்றியிருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்காக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் நலம் பெறும் பொருட்டு, நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கும் பொருட்டு நமக்காக இந்த நற்கருணை பிரசன்னத்திலே இங்கே வீற்றிருக்கிறார். இந்த உன்னதமிக்க இந்த நற்கருணை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளி தருகின்ற இந்த நற்கருணை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை சுவைக்கக்கூடிய இந்த நற்கருணை நமது மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த நற்கருணை எப்படிப்பட்ட வல்லமையை தன்னிலே கொண்டிருக்கிறது? இந்த நற்கருணையின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நிகழ்த்தி சென்றிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் நற்கருணையால் இந்த உலகத்திலே இன்றளவும் கூட பலவிதமான அற்புதங்களும் பல மனிதருடைய வாழ்வில் சொல்ல முடியாத மாற்றங்களும் அதிசயங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம். யாரெல்லாம் இந்த கடவுளை முழுமையாக நம்பி இவருடைய பிரசன்னத்தை முழுமையாக ஏற்று இவரே நம்முடைய கடவுள், இவரே நம்முடைய ஆண்டவர், இவரே நம்முடைய மீட்பர், இவரே உயிருள்ள பிரசன்னம் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் இவர் முன்பு மண்டியிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் தன்னுடைய இறை வல்லமையின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இந்த நற்கருணை ஆண்டவர். 595ஆம் ஆண்டு போப்பாண்டவராக இருந்த இந்த போப் கிரகரி த கிரேட், அவருடைய காலகட்டம் 540 604 ஆண்டுகள். இந்த காலகட்டத்திலே அவர் திருத்தந்தையாக இருந்த பொழுது, அவர் கண்கூடாகவே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த நற்கருணையுடைய இயேசுவினுடைய உடலாகவும் இயேசுனுடைய இரத்தமாகவும் அப்பங்கள் மாறுவதை கண்கூடாகவே கண்டிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய பயோகிராபி
1787 ஆண்டு வெளிவந்தது. அந்த பயோகிராபியிலே 595 ஆண்டு இந்த அதிசயம் நடந்த ஆண்டு. திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே அப்பொழுது மக்களே, இறை மக்களே, திருப்பலியில் கலந்து கொள்ள வரக்கூடியவர்கள் தாங்களே தயார் செய்த அந்த பிரெட், அந்த பன்னை அவர்களே தயார் செய்து திருப்பலிக்கு எடுத்து வருவது வழக்கம். அவ்வாறு திருப்பலிக்கு அவர்களே தயார் செய்து வரக்கூடிய அந்த பன், பிரெட், அதை திருப்பலியிலே வைத்து அங்கே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்பங்களை, அந்த பண்ணை கொடுக்கக்கூடிய நேரத்தில் வரிசையாக நின்று கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, அந்த வரிசையிலே வரக்கூடிய ஒரு பெண்மணி அதிகமான சத்தங்களை எழுப்பக்கூடிய வகையில் ஒரு சிரிப்பை மட்டுமல்ல, மாறாக அந்த திருப்பலியில் இருக்கிறோம் என்ற அந்த உன்னதத்தின் நிலையை உணர்ந்து கொள்ளாமல், கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல், இதில் இயேசுவினுடைய உடலாக மாறுகிறதா, இரத்தமாக மாறுகிறதா என்ற அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர் சிரித்து கொண்டே வருகிறார். அப்பொழுது அதை திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போப்பாண்டவர் அதை பார்க்கிறார். அந்த இடத்திலேயே அந்த பெண்ணினுடைய அவநம்பிக்கையை பார்த்து அங்கே அழைத்து, எதற்காக இப்படி சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய நம்பிக்கையற்ற தன்மையை, இந்த அப்பத்தில் நாங்களே தயார் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த பிரெட், இவற்றிலே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா என்ற அந்த சந்தேகம்தான், உண்மையாகவே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்ற அந்த எண்ணத்தோடு அந்த நான் சிரிப்பை வெளிப்படுத்தினேன் என்ற அந்த அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். போப்பாண்டவர் உடனடியாக அதே நேரத்தில் அதே திருப்பலியில் அவர் அந்த இயேசுடைய பிரசன்னம் விளங்கக்கூடிய அந்த திருப்பலியின் உச்சக்கட்டத்தில் அந்த அப்பத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது அவர் நிறைவேற்றுகிற அந்த திருப்பலியில் அவர்கள் கொண்டு வந்த அந்த பன், அந்த பிரெட் இயேசுவினுடைய உடலாகவும் இயேசுவினுடைய இரத்தமாகவும் அந்த நேரத்திலே மாறுகிறது. இது 595 ஆண்டு மிகவும் பாரம்பரியமான புனித பேதுரு ஆலயத்திலே இது நடந்தது. 1400 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இந்த இயேசுனுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாக மாறிய இந்த அற்புதமிக்க நற்கருணையானது ஜெர்மனியிலே உள்ள பெனடிக்டன் மொனாஸ்ட்ரி அவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே இன்றளவும் இருக்கிறது. இதை கண்கூடாகவே திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சாட்சியாக பகிர்கிறார், தன்னுடைய பயோகிராபி. ஆமிர இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, அதே நற்கருணை ஆண்டவர்தான் இப்பொழுதும் நமது மத்தியில் இந்த அப்பத்தின் வடிவில் இங்கே உயிருள்ளவராக தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமாக, தன்னுடைய வாழ்வின் மூலமாக, இந்த நற்கருணையின் மூலமாக நம்ம மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட, அவநம்பிக்கைகளோடு இருந்தாலும் கூட, நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கும் பொழுது கேட்கப்படாமல் இருந்திருந்தாலும் கூட, அந்த பெண்மணியை போன்று நாமும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் கூட, இந்த நற்கருணை இயேசுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தாங்கிய உயிருள்ள நற்கருணை, முழுமையான நம்பிக்கையோடு இதை நாம் உற்று பார்க்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கையோடு இதை நாம் உள்வாங்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கையோடு இவரை நாம் காணும் பொழுது, அவர் தரக்கூடிய அதிசயம், அவர் தரக்கூடிய அருள், அவர் தரக்கூடிய ஆசீர் நம்முடைய வாழ்விலே நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் இந்த அதிசயம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமிக்க இந்த தெய்வத்தினுடைய இந்த பிரசன்னத்தில் அவரை போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம். இப்பொழுது இந்த பாடலின் வழியாக நற்கருணை மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரை, அவருடைய மத்தியில் வாழக்கூடிய நாமை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த பாடலின் மூலமாக அவரை ஆராதித்து மகிழ்ந்து புகழ்வோம். அமைதியை காண்பது
உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உண்மையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். தாயும் தந்தையுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இதோ நம் மத்தியில் வல்லமை மிக்கவராய் மாட்சி மிகுந்தவராய் தன்னுடைய நிறைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப எளிமையான தாழ்ச்சி நிறைந்த பிரசன்னத்தை இந்த நற்கருணை பலியாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இறை பிரசன்னத்திற்குள் நம்மையே நாம் உட்படுத்துவோம். எல்லா புகழுக்கும் மாட்சிக்கும் ஆராதனைக்கும் உரிய நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய வாழ்விலே எத்தனைதான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் இடர்பாடுகள் வலி வருத்தங்கள் வந்தாலும் அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையாலும் இறை பிரசன்னத்தாலும் நம்மிடமிருந்து அகற்றுகின்ற வல்லமையுள்ள தெய்வமாய் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கின்றார். நம்முடைய பெயர்களை எல்லாம் தன்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றார். கண்ணின் மணி போல ஒவ்வொரு நொடியும் காக்கின்ற தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். நீர் மட்டுமே போதும் என்று ஆண்டவர் மத்தியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய வேதனைகள் அனைத்திலிருந்து நம்மை மீட்டு புதிய வாழ்வை தரக்கூடிய நம்முடைய தெய்வம் இந்த பிரசன்னத்திலே நம்மோடு வீற்றிருக்கிறார். இந்த நற்கருணையிலே எழுந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர், மகனே மகளே இதோ நான் உன்னோடு என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த நற்கருணை மத்தியிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த தெய்வம், நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர், நமது மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய தெய்வம் இதோ என்னாலும் உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, உடன் பிறந்த சகோதர சகோதரியாக, என்னுடைய உற்றார் உறவினராக எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று இதோ இந்த நற்கருணை மத்தியிலே நம்முடைய ஆண்டவர்
எழுந்தருளி இருக்கின்றார். இதோ நமது மத்தியிலே ஒரு தாயைப் போல, தந்தையைப் போல வீற்றிருக்கக்கூடிய தெய்வம். ஒரு தாய் நம் மீது செலுத்துகின்ற அன்பை இந்த ஆண்டவரிடம் நாம் சுவைத்துக் கொள்ள முடியும். ஒரு தந்தையினிடம் நாம் சுவைக்கக்கூடிய அன்பை 100 மடங்காக இந்த ஆண்டவரிடம் நாம் சுவைத்துக் கொள்ள முடியும். நாம் அனைவருக்கும் அனைத்துமாய் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய தெய்வம் இதோ நமது மத்தியிலே இந்த நற்கருணை பிரசன்னத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான துன்ப துயர காலங்களில் நம்மோடு உடனிருந்த தெய்வம் இவர்தான். இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தெய்வம் இவர்தான். பாலும் தேனும் விளைவிக்கக்கூடிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்த தெய்வம் இவர்தான். நம்பிக்கையோடு இவரை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வம் இவர்தான். இதோ இந்த வல்லமையுள்ள தெய்வம் நமது மத்தியிலே வீற்றிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் நம்மை கைவிட்ட பொழுதும், நண்பர்கள் கூட்டம் நம்மை உதறி சென்ற பொழுதும், என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை ஏளனத்தோடு பார்த்த பொழுதும், ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு பலன் தந்தீரே, நீர் மட்டும் எனக்கு உறுதியை தந்தீரே, மகனே மகளே கலங்காதே திகையாது, நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீர். நீர் மட்டும் எனக்கு உறுதியை தந்தீர், நான் உனக்கு கேடயமாக அரணுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். நிழல் போல நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்று சொன்னீர். அப்பா நீர் மட்டும் போதும் இயேசுவே, வாழ்வில் நீர் மட்டும் போதும். என்னுடைய பலவீனமான நேரங்களில் எல்லாம், நான் பலமிழந்து சக்தி குறைந்த நேரங்களில் எல்லாம் எனக்கு பலத்தை கொடுத்து தூக்கிய தெய்வம் நீர்தான் அப்பா. எனக்கு ஆற்றலை கொடுத்து என்னை வழிநடத்தியது நீர்தான் ஆண்டவரே. கரம் பிடித்து என்னை மேலே தூக்கி சென்றதும் நீதான் ஆண்டவரே. எனது கால்கள் தடுமாறி விழுந்த பொழுதெல்லாம் உம்முடைய கரத்தை கொடுத்து என்னை தூக்கி சென்றீர் ஆண்டவரே. இதோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ இப்பொழுதல்ல, வரும் காலம் அல்ல, எக்காலமும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ என்னுடைய துன்பமான நேரங்களில் நான் துவண்டு போன நேரங்களில் எல்லாம் நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிறர் என்னை ஏளனமாக பார்த்த நேரங்களில் எல்லாம் நீர் என்னோடு இருந்து என்னை தேற்றியதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிறர் என்னை அவமானத்திற்கு உட்படுத்திய நேரங்களில் எல்லாம் நீர் என்னோடு இருந்து எனக்கு உறுதியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏளனமான பேச்சுகளுக்கும் நகைப்புகளுக்கும் உள்ளான போனதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எனக்காக இருந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாங்க முடியாத வழிகளிலும் வேதனைகளிலும் எல்லாம் நான் பயணித்த பொழுது என்னோடு உடன் பயணிக்கக்கூடிய நண்பனாய் இருந்து என்னை வழிநடத்தி சென்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளின் மூலமாக, நீர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய, கரையாக இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய உமது இரத்தத்திற்கு நன்றி செலுத்துகிறேன்.
இதோ நான் துவண்டு போனதெல்லாம் உம்முடைய நற்கருணை பிரசன்னம் எனக்கு வாழ்வை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பல நேரங்களில் நான் மன அழுத்தங்களால் துன்பப்பட்ட பொழுதெல்லாம் மன உறுதியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்திக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து பயணித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னோடு இருக்கு. என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விடலாம், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட்டு விடலாம், என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, மோசேயின் இறைவன், யாக்கோப்பின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், நீர் போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இதுவும் திருப்பாதத்தில் நின்று எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை அறிக்கையிடுகின்றோம். இயேசுவே, யாரையாவது வஞ்சித்திருந்தார், யாருக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்திருந்தார், அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீரா? தெய்வமே, நீர் ஏற்றுக்கொள்வீரா? எங்களுடைய பாவங்களை மன்னிக்க இருகரம் விரைத்து காத்து கொண்டிருக்கிறீரே. இதோ ஊதாரி மைந்தனை போன்று வானகத்துக்கு எதிராகவும் தந்தையே உமக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்தோம். ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை, எங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து, குறைகளை எல்லாம் உணர்ந்து, பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நித்திய இறைவனே உமக்கு எதிராகவும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் நாங்கள் செய்த எல்லா விதமான குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உம் திருமகனுடைய பாதத்தில் சரணடைகின்றோம். ஆண்டவரே, நீர் மன்னிப்பீர் என்ற நம்பிக்கையில், ஆண்டவரே, நீர் அரவணைப்பீர் என்ற நம்பிக்கையில், ஆண்டவரே, இதோ எவ்வாறு அந்த தந்தை கரம் விரித்து தன்னுடைய மகன் திரும்பி வருவானா என்று கண் வைத்து காத்து கொண்டிருந்தாரே, அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை அதே போன்று காத்து கொண்டிருக்கிறீரே. ஓடோடி உம் திருப்பாதத்திற்குள் வருகின்றோம். ஆண்டவரே, நீர் கட்டி அணைத்து நான் முத்தமிட என்னையே ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவே, இதோ உன்னுடைய சகோதரன் நான்.
இயேசுவே இதோ உன்னுடைய சகோதரி நான், இயேசுவே இதோ உன்னுடைய பிள்ளை நான், ஏற்றுக்கொள்வீரா? தொலைந்து போயிருந்தேன் நான், இதோ மீண்டும் உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். விலகி போயிருந்தேன் நான், இதோ உம்மை தேடி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? இயேசுவே ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை தருவீர், எனது வாழ்வில் இரக்கத்தை தருவீர், என்னுடைய வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருவீர், எனது வாழ்வில் இரக்கத்தை தருவீர், என்னுடைய வாழ்வில் உம்முடைய கருணை கண் காட்டும் ஆண்டவரே. அனைத்தையும் ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்ற, ஏற்றுக்கொள்வீரா? ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வீரா? நான் உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? எனது பிள்ளைகளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? என்னுடைய நண்பர்களுக்கு எதிராக நான் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மறக்க மனம் வருந்தி உம்மிடம் வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வீரா? குறைகளோடு பலவீனங்களோடு பலவிதமான உம்மிடம் வர தகுதியற்ற நான் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீரா? ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? என்னுடைய பலவீனங்களோடு என்னை ஏற்றுக்கொள்வீரா? என்னுடைய குறைகளோடு என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஆண்டவரே இதோ பலவிதமான பாவங்களுக்கு இஸ்ராயேல் மக்கள் உட்படுத்தப்பட்டிருந்த பொழுதெல்லாம், பாவத்திலே விழுந்த போதெல்லாம் அவர்களை படைத்த தெய்வமாய் எண்ணி அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தேன், ஆண்டவரே. இதோ அதே நம்பிக்கையில் நானும் பல நேரங்களிலே பாவங்களிலே விழுந்து உமக்கு எதிராக வழி தவறி சென்றிருக்கிறேன், உம்மை விட்டு விலகி இருக்கிறேன், உம்மை விட்டு அகன்றிருக்கிறேன். இதோ மனமாறி மீண்டும் வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீரா? அப்பா இதோ என்னுடைய குறைகளை நான் எண்ணி பார்க்கிறேன், என்னுடைய பலவீனங்களை நான் எண்ணி பார்க்கிறேன், நான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். நீர் மன்னிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்வீரா? இதோ பலவிதமான நெருக்கடிக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டு பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு இதோ நீர் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய பாவத்தின் காரணமாக உனக்கும் எனக்குமான உறவிலிருந்து நான் பிரிந்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனமருந்தி உமோடு ஒப்புரவாக வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய பாவத்தின் காரணமாக கணவனுக்கு எதிராக நான் செய்த எல்லா விதமான பாவங்களுக்காக மனம் வருந்தி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய பலவீனத்தின் காரணமாக எனது மனைவிக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவங்களிலிருந்து நான் மனமாறி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய பெற்றோருக்கு எதிராக நான் செய்த பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெற இதோ மனம் வருந்தி இங்கே வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்த பாவங்களிலிருந்து நான் மனம் மாறி இதோ ஒப்புரவு பெற இங்கே உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? ஆண்டவரே ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என் தந்தையிடம் திரும்பி செல்வேன் என்ற நம்பிக்கையோடு ஓடடி வந்த அந்த ஊதாரி மைந்தன், எனது தந்தை எனக்காக இருக்கிறார், நான் எப்படி இருந்தாலும் நான் மீண்டும் செல்வேன், எனது தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஓடோடி வந்த அந்த ஊதாரி மைந்தனை போன்று நீர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதம் மிக்க செல்வங்களை எல்லாம் நான் இழந்து நீர் உமது அருள் கொடையால் என்னை ஆசீர்வதித்தீரே, அவற்றையெல்லாம் நான் இழந்து நீர் எனக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை எல்லாம் நான் மறந்து இந்த ஊதாரி மைந்தனை போன்று உலக வாழ்விலே நாட்டம் கொண்டா நான் உம்மை விட்டு விலகி வெகு தூரம் சென்றேன், ஆண்டவரே. இதோ அந்த ஊதாரி மைந்தனை போட்டு நான் செய்த பாவங்களை என்னை பார்த்து உமக்கு எதிராக செய்த எல்லா விதமான தீமைகளை எண்ணி பார்த்து இதோ மனமிருந்து அந்த ஊதாரி மைந்தனை போன்று எனது தந்தையிடம் நான் செல்வேன் என்று கதறி வந்ததை போன்று, ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி நான் கதறி வந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்வீரா? இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை மனமாற்றம் பெற்று வந்து
அந்த தந்தையை கட்டி அணைத்து எனது மகனுக்கு புத்த ஆடையை அனுபவியுங்கள், மோதிரத்தை அனுபவியுங்கள், எனது மகனுக்கு கொளுத்த கன்றை அடியுங்கள், எனது மகன் மனம் திருந்தி வந்திருக்கிறான் என்று அரவணைத்துக் கொண்டாரே ஆண்டவரே. அதே நம்பிக்கையோடு என்னையும் நீர் அரவணைத்துக் கொள்வீர், என்னையும் நீர் கட்டி அணைத்துக் கொள்வீர், எனக்கு மீண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருவேன், மீண்டும் உமது அன்பை என் மீது பொழிய செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் ஆண்டவர். நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கட்டளைந்து திரும்பி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து திரும்பி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை சுமைகளில் சோர்ந்தோரை என்னிடத்தில் வாரும் என்றேன். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து திரும்பி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீர் என்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவேன்? எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து விரும்பி வந்தேன். எம்மை கண் பாரும் உந்தன் பிள்ளை நற்கருணை ஆண்டவரே, இதோ நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்திய தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் எங்களது வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்கள், நொடிகள், வலிகள், வேதனை அனைத்தையுமே இதோ உமது மத்தியிலே நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் ஆண்டவரே. அதோ அன்று பார்வையற்ற அந்த மனிதன் பர்த்தலமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கதறிய பொழுது, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கதறிய பொழுது, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரை தொட்டு குணப்படுத்தி பார்வை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ அதே வலியோடும் வேதனையோடும் நாங்களும் கதறுகிறோம். ஆண்டவரே தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும் என்று கதறுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கும் நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வாடிய அந்த பெண்மணியினுடைய நிலையை பார்க்கின்றோம். உம்முடைய ஆடையை தொட்டால் போதும் நலமடைவேன் என்ற அந்த பெண்மணியினுடைய ஏக்கத்தை பார். உம்முடைய ஆடையை தொட்ட உடனேயே அவன் நலம் பெற்றார் ஆண்டவரே. இதோ இந்த நற்கருணை அதே நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகிறோம். அதே நம்பிக்கையோடு எங்களது உடல் உள்ள வலிகள், வேதனைகள், நோய்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நோய்களை குணப்படுத்தும், எங்கள் வேதனைகளை எல்லாம் தனியும். வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வலிகள், வேதனைகள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றவிடும்.
ஆண்டவரே, பலவிதமான இன்னல்கள், நோய்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான கஷ்டங்களோடு உம்மை நோக்கி கதறி வந்த உம்முடைய பிள்ளைகள் மீது விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் உம்மை நோக்கி வந்தவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்த தெய்வமே, இதோ உம்மை நோக்கி எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு முழுமையாக மனம் திருந்தியவர்களா புது வாழ்வு பெறவும், எங்களுடைய பிரச்சனைகள் தீரவும், நோய் நொடிகள் தீரவும், எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரவும், பலவிதமான தேவைகளோடு உம்மிடம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கு, உம்முடைய பார்வை எங்கள் மீது திருப்பும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய கருணை கண் எங்கள் மீது படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இதுவரை நீர் எங்களுடைய வாழ்விலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன், இதோ எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ அளப்பரிய அன்பை எங்கள் மீது கொடுத்திருக்கிறேன். அதற்கெல்லாம் இப்போது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் காட்டிய கருணையின் பார்வைக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த சுகத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் தந்த வாழ்விற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சகோதரர்கள் நான், உம்முடைய சகோதரி நான். உம்மை மகிமைப்படுத்துகின்ற என்னுடைய உடலும் நாவும் ஆசீர்வாதத்தை காணும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ 10 பேரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளவில்லையா, கடவுளுக்கு நன்றி சொல்ல அடியேனை தவிர யாரும் வரவில்லையா என்ற ஏக்கத்தோடு கேட்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூற நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமக்கு நன்றி கூற இதோ நான் உம் திருப்பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கால்களை பற்றி கொண்டு உமக்கு நன்றி சொல்ல இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீர் என்னுடைய வாழ்விலே எத்தனையோ விதமான நிலைகளில் எல்லாம் மீட்டு எடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ துன்ப துயரங்களில் எங்களோடு இருந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் எங்களோடு இருந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவோ நோய்களை எல்லாம் நாங்கள் கண்ட பொழுது அவற்றிலிருந்தெல்லாம் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவோ விதமான இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதெல்லாம் அவற்றிலிருந்தெல்லாம் நீர் எங்களை காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களை மறவாமல் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் ஏழை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் ஏழை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் என் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.